பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தெய்வ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வேதத்தின் நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இல்லையா? அருமையான இந்த சாலமோன் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்திமதிகளை விரும்புகிறவன் வாழ்ந்திருப்பான், அவனுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கும், அவன் தேவனுக்குள்ளே வளர்ச்சி அடைந்து போவான். தேவனுடைய வார்த்தை அவருடைய கடிந்து கொள்ளுதல் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வெறுப்பாய் உண்டாகுதோ அப்போ அவன் வாழ்வு அழிவுக்குள்ளேயும் சாத்தானுடைய பிடிக்குள்ளேயும் அவனுடைய வாழ்க்கை சென்று விடுகிறது. அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் எங்க போயிடுறாங்க? சாத்தானுடைய பிடிக்குள்ள போயிடுறாங்க. அவன் நினைக்கிறான், என் தொழிலாலே நான் வளர்ச்சி அடைவேன், என் பலத்தினாலே நான் பலனாய் ஆசீர்வாதமாய் வாழ்வேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க பலத்தை எல்லாம் சாத்தான் உரிந்து உங்களை சத்துவம் இல்லாதவனாய் மாற்றி உங்கள் தொழில்களை நாசப்படுத்தி உங்கள் குடும்பங்களை தலைமுறைகளை வளர்ச்சி பண்ணாம அறிவில்லாத ஒரு முட்டாள் ஜனமாய் மாற்றி விடுகிற ஒரு காரியங்களை இங்கே சாத்தான் செய்து கொண்டு வருகிறான். அவனுக்கு நீங்கள் இடம் கூடாத இருக்க கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவர்களா இருங்க. கடிந்து கொள்ளுதல் எதுக்காக? நீங்கள் வீணாய் போவதற்காக கர்த்தர் கடிந்து கொள்ளல, வீணாய் போவதற்காக போதகர்களும் கடிந்து கொள்ளல. நீங்கள் சீர்படுத்த, நீங்கள் சீராய் நடக்க, பரிசுத்தத்தோடு தேவனுடைய சபைகளை காத்திருந்து தேவ பரலோக ராஜ்யத்தை அடைவதற்காக உங்களுக்கு கடிந்து கொண்டு போதிக்கிறாங்க. கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவன் ஞானம் அடைகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாகிறான் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்குமா? இந்த வசனத்தை விட்டு விலகிறவனுக்கு என்ன? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்க, முட்டாள்தனங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அவங்க சொல்றது மட்டும் இல்ல, இந்த சபைக்கு போகிறவங்க வீட்டுக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு போகாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, சும்மாங்க அப்படின்னு அவனுடைய சொந்த காரியத்தில் எடுத்து சொல்லுவான். அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார், என் சொந்தத்திலிருந்து பேசுவதற்காக நான் வரல, என் பிதாவானவர் சொன்னதை செய்து முடிக்கவும் அதேபடி பேசவும் நான் அங்க வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லையா? இன்னைக்கு அதனால நிறைய ஜனங்கள் இடறி போகிறது எதனாலன்னா, இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்த, பிசாசுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிற பிசாசின் பிள்ளைகளுக்கு அநேகர் செவி கொடுக்கிறதுனால இன்னைக்கு விசுவாசத்தை விட்டும் சபைகளை விட்டும் தேவனோட ராஜ்யத்தை விட்டு விலகி போகிறாங்க. தன்னை கெடுத்துக் கொண்டது போல மற்றவர்களையும் கெடுத்துக் கொள்ளுகிறாங்க. கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களே, நீங்கள் மனுஷர்கள் சொல்லுக்கு அடிப்படையாம அவங்க சொல்ல கேளாம தேவனுடைய வாக்கை கேட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு அவர்களுக்கு சொல்லுகிற அந்த போதகருடைய கடிந்து கொள்ளுதலை விரும்பி அமர்ந்திருந்து தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தேவனுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள், உங்கள் குடும்பமும் வாழ்ந்திருக்கும். உன் தலைமுறையின் கர்த்தரால் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பெற்றவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜனங்களை பார்க்காதீங்க, தேவ வசனத்தை பார்த்து தேவனுக்குள்ளாய் வளருங்க. இந்த வேதத்தை பிரியமா இருக்கு.